ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். வாங்க நீ பதிவுக்குள்ளே போகலாம். பார்க்க போகிற பதிவு என்னன்னாக்கா, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் அவங்கள ஈஸியாக வீழ்த்தலாம், அதுக்கான வழிமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா ரொம்ப நாளாக தொடர்ந்து எதிரி எதுவும் தொல்லை கொடுத்துருப்பாங்க. அது பரம்பரை எதிரியாகவும் இருக்கலாம், இல்லை உங்கள் தாத்தா தலைமுறை, உங்கள் அப்பா தலைமுறை அப்படின்னு இருக்கலாம், இல்லை தொழில் போட்டியில் வந்தவங்களாம் இருக்கலாம், இல்லை சொத்து பிரச்சனை மூலமும் கூட இருந்த அண்ணன் தம்பி பங்காளிகள் கூட எதிரியாக மாறலாம், இல்லை தொழில் போட்டியில் அதாவது பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் குழந்தைகள் மூலம் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் மூலம் எதிரி நமக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அந்த எதிரியால் நமக்கு தொடர்ந்து இடையூறுகள் வந்துகிட்டு இருக்கோம். நம்மளும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் பொறுத்து அனுசரித்து போயிருக்கலாம். சரி பழகினவங்க தெரிஞ்சவங்க ஒரு காலத்தில் எதிரியாக இருந்தவங்க இந்த காலத்தில் கூட அது சமாதானமாக போயிடலான்னு கூட நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒதுங்கி போகிறதுனால நீங்கள் பயந்து போகிறதா நினச்சி அது மாதிரி உங்கள்ட்ட தொடர்ந்து பிரச்சனைகள் பண்ணுற ஆளும் இருக்குது. அதனால் என்னன்னாக்கா அந்த மாதிரி எதிரிகளை முறியடிக்கணும், அந்த மாதிரி எதிரிகளுக்கு பிரச்சனை வரணும், அந்த மாதிரி எதிரிகளை என்னன்னாக்கா சுத்தமாக இல்லாமலே முடிச்சிடணும், அந்த மாதிரி நிறைய நினைப்பீங்க. அந்த மாதிரி எதிரிகளுக்கான தீர்வு தான் இந்த எதிரிகளை அடக்கக்கூடிய மாந்திரிக வித்தை. ஏதாவது ஒரு 11 வித்தைகள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் என்னன்னாக்கா தயவு செஞ்சு யாரும் டைம் பாஸ் கால் பண்ணாதீங்க. நிறைய பேர் டைம் பாஸ் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிங்கன்னா தனிப்பட்ட முறையில் அப்புறம் நான் உங்களை திட்டுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அதை வெட்டி பேச்சு பேசுறதுக்கு யாரும் கால் பண்ணாதீங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். ஒன்று கால் பண்ணால் உங்களுக்கு டைம் வேலை வெட்டி இல்லாமல் நீங்கள் சும்மா இருக்கலாம். எனக்கு வேலைகள் இருக்கிற டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. நான் வேலைகளை நிறுத்தி தான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அதாவது டைம் இஸ் கோல்டு அப்படிங்கிறது காலம் பொன் போன்றது. இன்றைக்கி பொழுது உங்கள்கிட்ட நான் வெட்டியாக செலவு பண்ணுற நேரத்துக்கு வேறு ஏதாவது வேலை நான் பார்த்துருவேன். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு வெட்டி பேச்சு பேச எனக்கு டைம் இல்லை. உங்களுக்கு வேலை வெட்டி இல்லைனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நீங்கள் அதை எனக்கு அந்த டைமில் கால் பண்ணி என்னை நீங்கள் அதை டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்கள் போதைக்கு நான் ஊருக்கா இல்லை. மறுபடியும் அதை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ண வேணாம். டைம் பாஸ் கால் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். சரிங்களா? தயவு செஞ்சு உங்களுக்கு காரியம் ஆகணும் அப்படின்னாக்கா, எனக்கு நல்ல விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நம்மளை கால் பண்ணுங்கள். இந்த டைம் பாஸுக்கு மட்டும் யாரும் கால் பண்ணாதீங்க. அதே போல் வசிய மருந்து வசியமை வேணுங்கிறவங்களும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது வசிய மருந்து நம்ம கொடுக்குறது இல்லாமல் சைவ முறைகள் 100% பக்க விளைவுகள் கிடையாது. இதுதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வசிய மையம் சைவ முறை தான், அசைவத்துக்கு எதுவும் கிடையாது. அதனால் சைவ முறைகள் நம்ம கொடுக்கறது 100% வேலை செய்யும். இருந்தாலும் எனக்கு மெதுவாக வேலை செய்யும். அசைவ மைகள் வேலை செய்யும், ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஆனால் பக்க விளைவுகள் காட்டிடும். வயிறில் முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். சைடு எஃபெக்ட்ஸு நிறையா இருக்குது. தலைவலி, அதே போல் மூளையே மழுப்பக்கூடிய வேலையெல்லாம் அது செய்யும். பைத்தியமாக ஆகிக்கும். அந்த மாதிரி வேலையெல்லாம் உண்டு அசைவ முறைகளில் செய்யும்போது. நம்ம பெரும்பாலுமே சைவ முறைகள் செய்து கொடுக்குறோம். அதனால் 100% மெதுவாக வேலை செஞ்சாலும் நிரந்தரமாக வேலை செய்யும். அது வேகமாக அசைவ முறைகள் வேகமாக வேலை செஞ்சாலும் பக்க விளைவுகளை காட்டிடும். அதனால் என்னன்னாக்கா தயவு செஞ்சு இந்த வசிய மை நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. தவறான நோக்கத்துக்கு யாரும் பயன்படுத்தோன்னா நிறைய பேர் கள்ளக்காதலுக்காக தான் என்னை கேட்குறீங்க. இந்த கள்ளக்காதல் விஷயத்துக்கு ஒரு காலமாக நான் உடனே இருக்க மாட்டேன்னு பல முறை சொல்லியிருக்கேன். அதே போல் குடும்ப பிரச்சனை, சொத்து சம்மந்தமான பிரச்சனை, இது மாதிரி விஷயங்களுக்கு கேட்குறீங்க. நல்ல விஷயந்தான். புரியுதா? அதே போல் என்னன்னாக்கா எனக்கு இந்த டைம் பாஸ் கால் பண்ணிவிட்டு திரும்ப என்னன்னாக்கா பணம் அப்புறம் ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதே போல் இந்த மாதிரி எனக்கு இத்தனை நாள் டைம் கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. விருப்பம் இருந்தால் வாங்க, விருப்பம்லாம் விட்ருங்க. நான் உங்கள்கிட்ட அக்ரிமெண்ட் போடல. இவ்வளோ நாள் எனக்கு டைம் கொடுங்க அப்படி இப்படின்னு. அதெல்லாம் அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் தான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம மையோட விலை என்னென்னு போடுறேன், மருந்தோட விலை என்னென்னு போடுறேன், புத்தகத்தோட விலை என்னென்னு போடுறேன். இதெல்லாம் ஏன் வீடியோ ஃபுல்லும் வாட்ச் பண்ணாமல் எதுக்கு நீங்கள் அரைக்குறையாக பார்த்துட்டு கால் பண்ணுறீங்க? அதை அதுக்கு நீங்கள் அரைக்குறை இப்படியே இந்த விஷயத்துலேயே அரைக்குறையாக இருக்கும்போது அப்புறம் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் அரைக்குறையாக தானே இருக்கும். வாழ்க்கையே அரைக்குறையாக தான் இருக்கும். ஒரு விஷயத்த டீட்டெயிலாக ஆராய்ஞ்சு பார்த்து தான் நீங்கள் அதை பண்ணணும். ஆராயமே அரைக்குறையாக இருந்தால் அப்புறம் ஆர்வ கோளாறுல அப்படி தான் நடக்கும். வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும். தயவு செஞ்சு டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அது என்னுடைய நடவடிக்கை அது வேறு மாதிரி இருக்கும். அப்புறம்
அ இந்த புத்தகம் வேணுன்றவங்க நம்மளோட குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் கொரியர் போட்டேன்னா 10 நாள் டைம், சரிங்களா? லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் 10 நாள் டைம். முன்ன பின்ன சில கொரியர் முன்ன பின்ன வரும். சில இடத்துல வந்து கொரியர் சில மாவட்டத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், சில இடத்துல ஸ்லோவாக இருக்கும். அந்த கிராமத்துலலாம் டெலிவரி பண்ண மாட்டாங்க. கிராமத்தில் இருக்கவங்க நீங்கள் தான் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்னன்னாக்கா, கொரியருக்கு மேக்ஸிமம் எனக்கு 1 வாரம் டைம். நான் போட்டேன்னா அந்த 1 வாரத்துக்குள்ள எனக்கு கொரியர் வந்தால் கூப்பிடுங்க. 1 வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னா கால் பண்ணி என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் கேட்டுக்குங்க. அந்த 1 வாரத்துக்குள்ளே கொரியர் போட்டேன்னு சொல்லிட்டேன்னா, அந்த 1 வாரம் வரை வெயிட் பண்ணுங்கள். இடையில கால் பண்ணாதீங்க. 1 வாரம் தாண்டிச்சுன்னா கால் பண்ணி ஏன் கொரியர் வரல என்னன்னு கேளுங்க. கொரியர் போட்ட நாளே என்னன்னாக்கா கொரியர் வந்துருச்சா கொரியர் வந்துருச்சான்னு இது பைத்தியக்காரத்தனமாக திரும்ப திரும்ப கால் பண்ணி கேட்குறீங்க. இதெல்லாம் தவறான விஷயம். ஒரு கொரியருக்கு 7 நாள் டைம் இருக்குது. அந்த 7 நாளுக்குள்ளே கொரியர் வந்தால் பாருங்கள். 7 நாளில் கொரியர் வரலன்னா எனக்கு கால் பண்ணி அப்போ கேளுங்க, சரிங்களா? கொரியர் போட்டு கன்சர்ன் நம்பரை அனுப்பிச்சி விட்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கனாக்கா, கன்சர்ன் நம்பர் செக் பண்ண தெரியாமலே கொரியர் வரல கொரியர் வரலன்றாங்க. நானா கொரியர் போட்டால் உங்கள் கவரில் அந்த கொரியர் கவரில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் எழுதிடுவேன். அதை எல்லாருமே என்னன்னாக்கா, கொரியர் ஆஃபீஸ் போச்சுன்னா டெலிவரிக்கு கால் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கால் எடுக்கணும். சில பேர் கால் எடுக்காமல் கொரியர் எனக்கு ரிட்டனே வந்துடுது. அதாவது முகவரியும் அட்ரஸும் தப்பாக கொடுத்துட்றீங்க. தவறுகள் முக்கால்வாசி உங்கள் பேரில் வச்சுக்கிட்டு என் பேரில் எதுவும் குறை சொல்கிறதுக்கு கிடையாது. கொரியர் பணம் போட்டாங்கன்னா கொரியர் ரெடி பண்ணி மேக்ஸிமம் கொரியர் அவங்க பணம் போட்டாங்கன்னா கொரியர் 1 நாள் 2 நாளுக்குள்ளே ரெடி பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சிருவேன். அனுப்பிச்சோடனே கன்சர்ன் நம்பர் அனுப்பிச்சிடும். அதை வச்சு செக் பண்ணி ட்ராக் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா சும்மானே கால் பண்ணுறது இது வந்து ஒரு தவறான விஷயம். அதே போல ஒரு தடவை கால் எடுக்கலைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்ருப்பேன், டிரைவிங்கில் இருப்பேன், வேறு ஏதாவது வேலை இருப்பேன். அதனால் என்னன்னாக்கா, அந்த டைமில் கால் எடுக்கலையா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரிப்ளை வரலனா நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மெசேஜே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். கால் எடுக்க முடியாத சமயம் கால் பேச முடியாது. ஃப்ரீயாக இருக்க டைமில் வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. தவறான விஷயங்கள் நிறைய பண்ணுறீங்க. அதான் என்னக்கா, எதிரியை அடக்கக்கூடிய மாந்திரிக புத்தகம். இதில் வந்து பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பூஜை முறைகள்லாம் சின்னதாக சிம்பிள். தாந்திரிகம், மாந்திரிகம் 2 மெத்தடும் இருக்குது. சிம்பிள் ட்ரிக்கு தான். வேணுங்கிறவங்க மட்டும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். புத்தகத்தோட விலை என்னன்னாக்கா ரூ. 2500. வேணுங்கிறவங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன், குரூப்போட லிங்கும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டைம் பாஸ்க்கு யாரும் கால் பண்ணாதீங்கன்னு மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். நன்றி, வணக்கம்.